அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்பவும் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளான மசாலா தான் சேர்க்க போகிறோம். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொரு சின்ன விஷயத்தையும் இதில் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 4 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 பல் போல் பெரிய சைஸில் பூண்டு, அதையுமே கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சோம்பு சேர்த்துக்கோங்க. பெப்பர், ஜீரகம் எதுவும் தேவையில்லை. இது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே நான் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே வந்துட்டு தேவையான அளவு உப்பு. இது கூடவே வந்து ஒரு லெமனோட ஜூஸ், அந்த விதையை எல்லாத்தையுமே நல்லாவே நீக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, காரம் எல்லாமே வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து மீனுக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ போல் மீன் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நீங்கள் மத்தி மீன், அயில மீன் இதில் வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் மீனாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி 3 கட் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் 3 மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கட் கொடுக்குறா இருந்தால் கூட நீங்கள் நல்லா லைனாக ஒரு 5-6 கட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை வந்துட்டு நல்லாவே வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த கட்டுக்குள்ளையெல்லாம் நல்லாவே வந்துட்டு உங்கள் கை வச்சு அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லாவே வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரமாவது ஊறி வரணும். அப்போ தான் மீனில் வந்து மசாலா நல்லா பிடிச்சி வரும். நீங்கள் மசாலா தடவிட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் ஓகே தான். அந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லாவே பிடிச்சி நல்லாவே ஊறி வந்திருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ஷாலோ ஃப்ரை தான் நான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணலை. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமே இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் 4 மீன் தான் சேர்ந்துருக்கேன். நான் வந்துட்டு 3 பேட்சாக போட்டு எடுத்திருக்கேன். ஸோ 4 நாளாக தான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு இதுக்கு கேப்பில் வந்துட்டு சென்டரில் கேப் விட்டுக்கோங்க. நம்ம மீனுக்கு மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அதில் மீனில் அப்ளை பண்ணது போட எக்ஸ்ட்ரா வந்து அந்த மசாலா இருக்கும். அந்த மசாலா வந்து நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் அந்த ஆயிலோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து அந்த மசாலா கிடைக்கும். அந்த மசாலாவை நீங்கள் அப்படியே எடுத்து அந்த ஃப்ரையான மீன் மேலே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுத்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமுமே இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப கரிஞ்சிடாமல், ரொம்ப கரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை எடுத்துரும். ஸோ ரொம்ப கரியாமல் ஓரளவுக்கு லைட்டாக பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மசாலா கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு எப்பவும் சாப்பிட்ற மீனோட டேஸ்ட்டை விட இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு வாசனையோடு இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் ஒரே மாதிரி மசாலா போடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும். கண்டிப்பாக ரைஸோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் அகவல்தான் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டான ரெசிபிஸ் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.